ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கு முதற்கட்ட கள ஆய்வு செய்த லோகநாதன் தேர்போகி அவங்களுக்கு முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2021 மாங்குடி எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராஜாவை வெற்றி கொண்டார்னு பார்க்குறோம். இந்த மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,589 வாக்குகள். அப்பொழுது 66.69% வாக்கு பதிவானது. இப்போ 73.92 வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. இப்போ ரீல்ஸ் பிரபு அப்படிங்கிற ஒரு தாவேகா கட்சியின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் போட்டி போடுறாங்க. தேர்போகி பாண்டி அமமுக சார்பாகவும், மாங்குடி காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் போட்டுக்கிறாங்க. இதை ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமாக இந்த ரீல்ஸ் பிரபு பற்றிலாம் பேசுகிறாரு. அவர் பெரிய அளவில் வாக்கு வாங்குவார். அவருக்காகவே ஃபஸ்ட்டு முதலாக விஜய் பிரச்சாரம் பண்ணதே அவருக்காக தான். இங்கே ரோட் ஷோலாம் நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். களம் இப்போ ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட லோகநாதன் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் காரைக்குடியில் தேர்போகி பாண்டி அவருக்கு தான் முன்னிலைன்னு சொன்னீங்க. இப்பொழுது களம் மாறி இருக்கிறது. மாங்குடி அவருக்கு எப்படி இருக்குது? அதே போல் விஜய் அங்கே ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. சீமான் இங்கே போட்டி போடுறாரு. ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை உங்களுடைய கருத்து மாற்றிக்கொள்ள போகிறீங்களா? இல்லை அதே கருத்து தானா? இப்போ நம்ம கருத்துல ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கருத்து கணிப்புப்படி தேர்போகி பாண்டிக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அவங்க தேர்போகி பாண்டியா இல்லை மாங்குடியான்ற இழுபறி தான் இந்த காரைக்குடியில் இருக்கு. அது எதனால அப்படின்னா, டாக்டர் பிரபு அதிகமான வாக்குகளை பிரிச்சுட்டு இருக்காரு. சீமான பின்னுக்கு தள்ளிட்டாரு. டாக்டர் பிரபு அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. இங்கே தாவேக்கா எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவோன்னு நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் காலத்தில் தாவேக்காவினர் எப்படி ஒரு எந்தூசியாசமாக இருந்தாங்களா? எப்படி வேலை பார்த்தாங்க? காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பிரபுவுக்கு ரொம்ப பரபரப்பாக தான் வேலை பார்த்துருக்குறாங்க. இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வேலை பார்த்தாங்க பிரபுவுக்காக. ஒரு 22% காரைக்குடியில் வாக்கு வாங்குவார். சீமான் அப்பனா எவ்வளவு சதவீதம் வாங்குவார்? சீமான் 4வது இடத்துக்கு தள்ளப்படுவார். 4வது இடம். அப்படின்னா அவர் எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்படின்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு 15-16% தான் வாங்குவாரா? வாக்கு அவ்வளோதான் அவர் வாங்க முடியும் இந்த வட்டம். இப்போ மாங்குடி தேர்போகி இவங்க 2 பேருக்குடைய டிஃப்ரென்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ இழுபறினா அந்த இழுபறியில் யாருக்கு சாதகமாக அமையும்? பிகாஸ் இந்த தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு யாருடைய வாக்கு அதிகமாக பிரிச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாவேக்கா அதிக அளவில் பிரிச்சிருக்க வாக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட வாக்கு தான் அதிகமாக பிரிச்சிருக்கு. கொஞ்சம் நம்ம அதிமுகவோட வாக்கு சிறிதளவில் போயிருக்கு அப்படின்றதுனால தான் அந்த இழுபறி சூழ்நிலை இருக்கு. ஆனால் அதிகமான வாக்கு திமுகவோட வாக்கு தான் பிரிச்சிருக்காரு பிரபு. மற்றபடி தேர்போகி பாண்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சமுதாய ஓட்டு எந்த அளவுக்குமே கெடலை. அதிகமான சமுதாய ஓட்டை இந்த வட்டமும் வாங்கியிருக்காரு எப்பவும் போல. அப்பனா அங்கே வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது யாரு? அந்த சமுதாயமா இல்லை மற்ற சமுதாயங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியுமா? எப்படி களம்? வெற்றியை இப்போ நிர்ணயிக்கிற இடத்துல டிவிக்கு அங்கே உட்காந்துருக்கு. அவங்க பிரிச்ச ஓட்டு சதவீதத்தை பொறுத்து மாறுது. இப்போ இந்த இழுபறியிலையும் கூட யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க காரைக்குடியில்? இழுபறியில் அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னா தேர்போகி பாண்டியர்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ உங்களை பொறுத்தளவு காரைக்குடி சட்டமன்றம் அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மிக கடுமையான போட்டி இழுபறி தான். அந்த இழுபறியிலையும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் தேர்போகிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மாங்குடிகிட்ட இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டு எல்லாத்தையும் பிரபு கைப்பற்றிட்டாரு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்த்தோம். நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்வு அந்த பகுதியில் முழுவதுமாக லோகநாதன் அவர்கள் ஃபுல்லாக சுற்றி எல்லா விஷயங்களையும் பார்த்தாரு. அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூஸ், சில முக்கியமான இஷ்யூஸ் கூட ஒரு வீடியோவாக போட்ட அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஆரம்ப கட்டத்தில் தேர்போகி பாண்டி முன்னிலையில் இருந்தார். இப்பொழுது ஏதோ முதற்கட்ட அந்த முதல் தலைமுறை வாக்குகளை மட்டும் பிரபு பிரிப்பார் அப்படின்னு. ஆனால் முதற்கட்ட கள ஆய்விலேயே கூட சீமானுக்கும் பிரபுவுக்கும் தான் போட்டி இருக்கும். அது யார் 3வது இடத்துல வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் லோகநாதன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா 3வது இடத்துக்கு கண்டிப்பாக பிரபு விடுவார்
அப்படிங்கிறது, விஜயோட ரோட் ஷோ அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தாண்டி இளைஞர்கள் பெரிய அளவில் பிரபுவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 22% தாவேகாக்கு வருது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு 16லேருந்து 18% தான் வாக்கு வாங்கும் பொழுது அவர் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்கு அதிகமாக திமுகவுடைய வாக்குகளும் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளையும் பிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுகவுடைய வாக்கும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. இந்த அதிமுகவுடைய வாக்கும் பிரிக்கிறதுனால இந்த களம் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறது. இழுபறியாக இருந்தாலும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் தேர்போகி பாண்டிக்கு இருக்கிறது. ஆகவே இந்த முடிவை தெரிஞ்சுக்க மே 4 வரை நம்ம பொறுத்திருக்கணும். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.